ஆமா, அத்தான் சிங்கப்பூர்ல இருந்தா பேசுறேன். ஆமா, ஏசி ரூம்ல தான் உட்கார்ந்து இருக்கேன். அங்க பார்த்தாலும் ஏசி, இங்க பார்த்தாலும் ஏசி, எங்க பார்த்தாலும் ஏசி. ஏசியோ ஏசி, ஏசிக்குள்ளே சுத்தி முத்தி உருண்டுட்டு கிடக்கேன். நம்ம தல அஜித் வேற சிங்கப்பூர் வந்திருக்காராம். ஒய்யாம நச்சு நச்சு நச்சுன்னு ஆளுக்கு மேல ஆளு விட்டுட்டு இருக்காரு. எதுக்கா? மத்தியானம் சாப்பிடுறதுக்கு தான் என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. வாங்க வாங்க வாங்கன்னாரு. நான் தான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன், போவா போவாண்டமான்னு. இப்பதான் நல்ல கேக்கு இந்த ஸ்பீக்கர்ல போட்டுருக்கியோ? ஆமா வெளிய மச்சி, ஸ்பீக்கர்ல போட்டுருக்கேன். அப்பதானே எல்லாரும் கேட்க முடியும். ஏன்னா நானே கேட்டு கேட்டு சொல்றதுக்கு எனக்கு வாய் வலிக்கு பத்தியல. நீங்களே நேரடியா கேட்டுட்டு போய் பத்தியல. என் புருஷன் பேசுதே எங்க அவன் தல அஜித் பேர கேட்டாலே சந்தோஷப்படுதா. அவரு நம்ம ஊருக்கு வந்தாருன்னா அவர் வந்துட்டாரேன்னு பார்க்கலன்னா கூட சந்தோஷப்படுதா. நம்ம ஊருக்கு வந்திருக்காரே அதுவே பெரிய சந்தோஷம். நீங்க என்னடான்னா அவர் மெனக்கிட்டு சிங்கப்பூர்ல வந்து உங்களை வா வா வாங்காரு சாப்பிடுறதுக்கு நீங்க போமிடத்துல இப்படி அடம் பிடிச்சிட்டு கிடக்கீங்களாங்க. நீலுக்குட்டி, நான் அடம் முடிக்கேன்னா அப்ப யாரையாச்சு எவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கும் நீ யோசிச்சு பாரு. சொல்லுது புரியுதுங்க, உங்க லெவல் வேறதான். இருந்தாலும் நம்ம தல அஜித்துக்கு முன்னால உங்க லெவல்லாம் ஒண்ணுமே இல்லங்க. ப்ளீஸ்ங்க, நான் சொல்றேன்னு கேளுங்க, போங்க. அப்படி சொல்லுதியோ? சரி போறேன். அவர் வேற கொஞ்சம் முன்னால மெசேஜ் அனுப்பிட்டாரு. நீங்க வரலன்னா நானே வந்து உங்களை வந்து கூட்டிட்டு போறேன்னு இருக்காரு. அதனால நீ ஒண்ணு கவலைப்படாத. அவரே 5 நிமிஷத்துல நேர்ல வரேன்னு இருக்காரு. ஆமா, வாட்ஸ்அப்ல தான் ஒரு மெசேஜ் தட்டி விட்டு இருக்காரு. பாவி மக்கா, மசாஜ் போட்டுக்கறம்ல வாட்ஸ்அப்ல. நீலாம்பரி, ஒரே ஒரு உதவி செய்வியா? என்ன உதவி சொல்லுங்க வெள்ளை மச்சி, சொல்லுங்க. நீலாம்பரி, ஒரே ஒரு உதவி செய்யா. தல அஜித்துக்குள்ள போன் நம்பரை மட்டும் வாங்கி எனக்கு கொஞ்சம் தர சொல்லலாம். நானும் ஏதாவது பேசிக்கிடுவோம்ல. எவ்வளவு நாளா பேசணும்னு நாங்க 3 பேரும் ஆசையோட காத்திருக்கோம் தெரியுமா? சொல்லுங்க. 2 பேரும் டீ குத்துக்கல்லின் மாதிரி நிக்கிய. நம்ம 3 பேரும் தல அஜித்துக்கு பியானு தானே. அப்பமா நீ நல்லா இருப்ப, இந்த பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருப்ப. மாப்பிள்ளை சொல்லி தல அஜித்துக்குள்ள போன் நம்பரை மட்டும் கொஞ்சம் வாங்கி தந்துருவா. நாங்க 3 பேரும் கொஞ்சம் பேசிக்கிடுவோம்ல. எங்க வாழ்க்கையில அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் ரொம்ப நாளா. எனக்காவது ஒரு நாள் தல அஜித்தை பார்த்து பேசணும்னு. வா மூலமா அந்த ஆசை நிறைவேறணும்னு நினைக்கும். இதுக்கு போய் எதுக்கு கெஞ்சிட்டு இருக்கிய? என் புருஷனை இப்ப கேட்டு சொல்லுவேன். ஏத்தான் காரியாவுன்னா கழுத கூட காலை பிடிக்குமா? அத்தானா அத்தான் இல்லன்னா அரை விட்டு பையல, அரலூசு பையல, அரமண்டல் பையல என்னன்னா அரை வெக்காடு தர கொண்டு போய் அப்படியே அடுக்குவா. சொல்லுடா, எல்லாத்தையும் கேட்டேன். நம்ம தலாஜித்துக்குள்ள போன் நம்பர் தானே, பர்சனல் நம்பரே தாரேன். அந்த 3 ரோசஸ் கூட்டத்துக்கு கொடுத்துரு. நம்பரை சொல்லுவேன், நோட் பண்ணிக்க. 90255 நம்பர் சொல்லியாச்சு. 10 நம்பர் இருக்கா? பேப்பரும் பென் இல்ல, எப்படி ஞாபகம் வச்சிருப்பியா? அதெல்லாம் நாங்க ஞாபகம் வச்சிருப்போம். தல அஜித் நம்பர் ஞாபகம் வைக்காம எப்படி 10 நம்பரும் பக்காவா பதிஞ்சு வச்சிடலாம். தல அஜித்துக்குள்ள போன் நம்பர் கிடைச்சோன்னு 3 கம்ப்ளீட் பண்ணிட்டு வா. எஸ்கேப் ஆயிட்டோல கிளவியா? எங்க எப்ப பார்த்தாலும் கால் மட்டும் பண்றீங்க, ஒரு வீடியோ கால் பண்ணுங்கன்னா கேட்க மாட்டேங்கீங்களாங்க. பாவி மக்கா, வீடியோ கால் போடணுமா? முதலுக்கே மோசம் வந்துரும் போல இருக்க. வீடியோ கால் போட்டா அவ்வளவுதான், எங்காவது டர்ன்னு கிழிச்சு போயிருவேன். நான் வேற பஸ் ஸ்டாண்ட்ல கிடக்கேன். வீடியோ கால் பண்ணதுல எனக்கு நோ ப்ராப்ளம். ஆனா நம்ம தலை அஜித்தன்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. அவரு லேச தலை காட்டுனாலே கூட்டம் குமிஞ்சிரும். அதுக்காண்டிதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லக்குட்டி, தலை அஜித் வர கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். நான் வர 85வது மாடியில இருக்கேன். எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி போனை வைக்க, கீழே இறங்கணும். ஏ அம்மா, 85வது மாடியிலயா? எங்க தலை வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு குதிச்சிராதீங்க. மேல இருந்து பார்த்து பக்கமா லிஃப்ட்ல இறங்குங்க. சாப்பிடும்போது என்னெல்லாம் சாப்பிட்டியா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விவரமா போட்டோ எடுத்து அப்படியே என் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிடுங்க. சரியா? அதையாவது செய்து தொலைங்க. எப்பா படுத்த பாடு கொஞ்சம் நெஞ்சமா காது ஒயிங்கு கொஞ்சம் ரத்தம் வந்திருக்கு. குப்பன்னு மத்தியான சோத்துக்கு 5 பைசா கூட இல்லாம யாரோட தெருவோட அல்லோல பட்டுட்டு நான் கிடக்கேன். சரி வயிறு பேர பசிக்க வீட்டுக்கு போலான்னு பார்த்தா எப்போ போய் சிங்கப்பூர்ல இருந்து வந்தேரு, இப்போதான் சிங்கப்பூர்ல இருந்து பேசினேரு அப்படின்பா. நான் என்ன பதில் சொல்வேன்? கடவுளே, என்னை காப்பாத்த யாரால முடியாது போல இருக்கே. இந்த மஞ்ச மண்டிக்கு போன் போட்டா எடுக்கவும் மாட்டேக்கா, கொண்டாட மாட்டேக்கா. அவ என்னைக்கு வந்து என்னைக்கு நம்ம வந்து இங்க கணக்க பாக்க ஒரு மண்ணங்கட்டி நடக்குது இன்னைக்கு. நாத்து நீ கிளம்பு. ரசம் வச்சு அவியல் தான் வச்சேன். மரக்கறி திங்கினாலே இந்த மனுஷனுக்கு தொண்டல இறங்காது. கொஞ்சோண்டு மீன் கறி இருந்தா வச்சுக்கிடுங்களா, 2 தட்டு சோறு அளவுல திம்பாரு. ஆளை பாருங்க, ஆளை 50 ரூபாய்க்கு 5 சாலை. நானே கெஞ்சி கிளவி கூட ஒரு சாலையை போடுங்கன்னு சொல்லி கேட்டு 6 சாலையா வச்சு 3 சாலை பொரிக்கிறதுக்கு 3 சாலை குழம்பு அப்படி வச்சு வச்சிருக்கேன். மனசு கேட்கவும் மாட்டேக்கா. ஏதாத்து கொஞ்சோண்டு குழம்பு எடுத்துக்கா, ஒரே ஒரு பொரிச்சு மீன் மட்டும் எடுத்துக்கனா. சரி, நான் ஒரு குழம்பு மீன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். அந்த அண்ணன் பாவம்ல இருக்கட்டும், எடுத்துட்டு போ. நாளைக்கு ஏதாவது வச்சனா கொண்டா. மீன் விக்கி விலைய பத்தியாட்டி என்ன விலைமா?
எப்ப இதுக்கு இருந்தால ஏதாவது கோழி இறைச்சி ஆட்டி இறைச்சி ஏதாவது வாங்கி தின்னுட்டு போயிடலாம் போல இருக்கு. இக்கோ என்னதான் நீங்க ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சி தின்னாலும் அந்த மீன் குழம்பு ஊத்தி ஒரு உருண்டை சோறு தின்ன மாதிரி இல்லக்கா. வாரத்துல 5 நாள் கிட்ட மீன் கறி தின்னாதானே நமக்கு சோறு இறங்குது. அப்படி பழகி போயிட்டு என்னத்தை செய்ய, எப்பண்டா அந்த மீன் பிடி தடைக்காலம் முடியுமோன்னு இருக்கு. அப்படி இப்படின்னு பேசி நேரத்தை கழிச்சாச்சு. நேரம் வேற போயிட்டு இருக்குடி. எனக்கு சோழி தலைக்கு மேல கிடக்கு. நான் போறேன் டி. ஐயா இருந்துட்டு எந்திக்க முடியலப்பா. குறுக்கெல்லாம் என்ன மாதிரி நோவுது. இக்கோ என்ன வேலை செய்தக்கா கொஞ்சோண்டு உளுந்தங்களி கிண்டி தின்னுக்கா. அப்பதான் அந்த குறுக்கெல்லாம் கொஞ்சம் வலிக்காது. நானும் செய்து திங்கலாம்னு நினைக்கேன். எங்க செய்ய முடியுது பாத்துக்கா. சவுத்த செய்து திங்கணும். இந்த புள்ளிகளுக்கும் கொடுக்கணும். போயிட்டு வரண்டி. மாட்டுக்கு வர தண்ணி வைக்கணும், புல்லு பறிக்கணும். நாலுபடி நான் போயிட்டு வரேன். ஞாபகம் வர ஆயிட்டு. சின்னப்படி நீ ஏதோ அக்கௌண்ட் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் வேலைக்கு போறீங்களா? அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தா சொல்லலாம். நாலுபடி அந்த கம்பெனி நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையோ போனோட இழுத்து மூட்டிட்டு போவதுக்கு அவரு. நீ கம்பெனில சேர்த்து விடலன்னா என்ன? நாங்க ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம். புது பிசினஸ் தொடங்குவோம். பாரு இன்னும் ஒரே வாரத்துல. புது கம்பெனிக்கு பேரு நாவக்காடு 4 முடி கம்பெனி தானே. இன்னும் போலியக்கும் எதுக்கு திரும்பி வர? எதுக்கு வந்தோம்னா நாவக்காடு 4 முடிங்கிற பேர் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த கோவக்காடு கோல்மூட்டி கம்பெனின்னு பேர் வைப்போமா உங்க கம்பெனிக்கு. கம்பெனி தரக்கல ஒரு மண்ணாங்கட்டி தரக்கல போதலஞ்சி. ஆளாளுக்கு நம்மள சுத்தி சுத்தி தான் அடிக்கவா. பைத்தியக்காரி எங்க இருக்கான்னு நினைச்சிட்டாவ போல இருக்கு. பைத்தியக்காரி எவ வீட்ல மீன் குழம்பு கேட்டாலும் வாரில கூட அடிப்பாளுவா. அதனால சிம்மு வீட்ல போய் 2 முட்டையை வாங்கிட்டு போவோம். ஆம்லெட்டை போட்டு எனத்தையும் அவனை வச்சு திம்போம். ஒருவேளை அப்பா வந்துட்டாங்களோ? வரமாட்டாங்களே, வயலுக்குலாம் போயிருக்காங்க. இந்நேரம் வேற யாரா இருக்கும்? எதுவும் நான் ஆர்டர் பண்ண கூட இல்லையா ஆன்லைன்ல? யாரது? யாழினி தேவா வந்திருக்கேன். நீங்க வராதீங்கன்னு சொன்னா கேட்கவும் மாட்டாரு. இப்போ எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையே. எதுக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வெளியில வாயேன். எதுக்குன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வெளியில வா சொல்றேன். இதை யாராவது பார்த்துட்டு போய் அப்பாட்ட சொன்னாங்கன்னா அவ்வளவுதான் என் கதை. அங்கே நில்லுங்க. நான் தான் உங்களை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல. வேற எதுக்கு வரீங்க? யாழினி உன் கோவம் எனக்கு புரியுது. யாராவது பார்த்து உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் பிரச்சனை ஏறக்கூடாதுன்னு நீ நினைக்க. அது சரிதான், உண்மையிலே கரெக்ட் தான். நான் எதுக்கு இப்போ வந்தோம்னா, நீ என்னைக்கு ஆபீஸ் போவ? அந்த டைம்ல அந்த வழியா பார்த்துட்டு இருந்தேன். வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அப்போ போகவே இல்லையா, ஆளையும் காணல. டைம் வேற ஆயிட்டு. சரி என்னாச்சுன்னு தெரியலையே. சரின்னு போனை போட்டா போன் ஒரே சுவிச் ஆஃப்னு வந்துட்டே இருக்கு. அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையேன்னு பயமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே உங்க அப்பா இப்படிதான் உன்னை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சு உன்னை அந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதான் மறுபடியும் வேற ஏதாவது ஊருக்கு கூட்டி போயிட்டாங்கன்னா நானும் 1/2 மணி நேரத்துக்கு மேலேட்டு போனை போட்டு போட்டு பார்த்துட்டேன். சுவிச் ஆஃப்னு வந்தா கொஞ்சம் பயந்துட்டேன். அந்தாலதான் சரி ஒரு 8 வந்து பார்த்துட்டு போவோம் என்ன ஏதுன்னு தான் நேர்ல வந்துட்டேன். சாரிங்க, கோவத்துல ஏதோ பேசிட்டேன். ஐயே இருக்கட்டும், வா சூழ்நிலையில யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. நானா இருந்தா கூட அப்படிதான் பேசியிருப்பேன். சரி அது இருக்கட்டும். ஏன் நீ ஆபீஸ் போல? கொஞ்சம் உடம்புக்கு முடியல. அதான் இன்னைக்கு ஆபீஸ் ஒரு நாள் லீவ் போட்டேன். அதுக்கு எதுக்கு போனை சுவிச் ஆஃப் பண்ணுத? நான் வேணுக்குன்னு சுவிச் ஆஃப் பண்ணல. அதுவா தன்னால சுவிச் ஆஃப் ஆயிருக்கு போல. நான் தான் கவனிக்கல. சார்ஜ் இல்ல போல. ஐயா அப்படியா? இந்த வாங்கிக்க. என்னது? உனக்கு என்னாச்சும் ஏதாச்சும் அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சாலும் இன்னொரு மனசு என்ன சொல்லுச்சுன்னா, ஒருவேளை உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்குமோ, அதான் நீ போனை சுவிச் ஆஃப் பண்ணிருக்கியோ அப்படின்னு கூட நினைச்சு பார்த்தேன். உடம்பு சரியில்லைன்னா யாரு சமைப்பா? நீ தானே எப்பவும் சமைப்ப. அதான் என்ன பண்ணன்னு தெரியாம யோசிச்சுட்டு 2 சாப்பாடு வேற வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பாடா? ஆமா யாழினி, 2 சாப்பாடு வாங்கியிருக்கேன். நீ சமைச்சிட்டியோ? உடம்புக்கு முடியாதனால சமைக்கல. சரி படுத்திருந்தேன். அப்பா லேட்டா தானே வருவாங்க. வந்தோடனே கொஞ்சோண்டு கஞ்சி வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி நீ எதுவும் செய்யண்டா, இந்த வாங்கிக்க சாப்பாட. ஐயோ வேண்டாம். அப்பா வந்து பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. யார் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன பதில் சொல்லுவேன்? அத்தான் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லு. ஆளை பாருங்க ஆளை. அத்தான் நம்மள அத்தான் நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கு. யார் கொடுத்தான்னு சொன்னாலும் சரிதான். எப்படி சமாளிப்பியோ நீ சமாளிச்சிக்க, அவ்வளவுதான். உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த எடுத்துக்கோ. நீங்க நில்லுங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், வீட்டுல இருக்கு. அப்பட்ட என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே. சரி ஏதாவது சொல்லும். சொல்ல கேட்காம வச்சுட்டு வேற போயிட்டாரே. கோவப்படுவாள சாப்பாடு வாங்காம வச்சுட்டு போயிருவாள நினைச்சேன். எடுத்துட்டு போயிட்டான். சாப்பாடு வாங்கிட்டு வந்தது நல்லதா போச்சு. உடம்புக்கு வர முடியல பாவம். சரி டைம் ஆயிட்டு இங்கே நின்றுட்டு இருந்தா யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. சரி கிளம்பிடுவோம். செல்லம்மா நான் 2-3 நாள்ல குட்டி போட்டுருவேன். சாப்பிடுமா, நல்லா சாப்பிடு. ஏம்மா நம்ம செல்லம்மா குட்டி போட்டானே என்ன பேரமா வைக்கணும் குட்டிக்கு? இல்ல எப்பவும் நம்ம கண்ணு குட்டிக்கு கோழி குஞ்சுக்குலாம் நீ நல்ல பேர் வைப்ப நல்ல அளவுல. அதே மாதிரி நம்ம செல்லம்மா குட்டிக்கும் ஏதாவது 2 பேரை செலக்ட் பண்ணி வை. குட்டி ஈடனோனே அதல நல்ல பேர் ஏதோ அதை வைப்போம். சரிம்மா. லேய் எங்கடா ஓடுற? நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன். இன்னைக்கு என்னவோ 1/2 நேரம் தான் பள்ளியோட வச்சிருக்கவா. பயலுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். என்னை வரும்போது டீசல் ஆட்டோ பிடிச்சிட்டாங்க. அதான் கொஞ்சம் பெருசா இருக்கும். வண்டியில இருக்க சீட்டை மாத்திட்டோம்னா கொஞ்சம் இடமும் உழுவும். ஏத்திரலாம் அப்படியே. ஏங்க ஏதோ டீசல் ஆட்டோ வர சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டியா? வண்டியில என்னங்க ஏத்திட்டு போறியா? செல்லம்மாவதான். செல்லம்மாவியா? எங்க கொண்டு போறியா? தூர தள்ளு. அது கேட்டு இப்ப என்ன செய்ய போற? எங்க இன்னைக்கு நாளைக்கு இருக்கு. எங்க கூட்டிட்டு போறியா? சொன்னவனுக்கு தெரியா?
இந்த பாரு தேவையில்லாம இதுக்கு ஒண்ணா இடக்க மட்டக்க கேள்வி கேட்டு கிடக்காத. என்னது நான் கேள்வி கேட்கப்படாதா? மாடா உடைச்சிட்டு கிடக்கு இந்த வீட்ல. ஏன் முட்டை வாங்கலாம்னு பார்த்தா சிம்மு வீட்ல வாக்குவாதம் நடக்க மாதிரிலாம் இருக்கு. இந்த வீட்ல கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? செல்லம்மாவை எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு. இந்த பாரு உனக்கு எந்த குறையும் வச்சிருக்கானா 3 நேரம் உனக்கு கஞ்சி கிடைக்க உடுத்து துணி கிடைக்கான்னு மட்டும் பாரு. தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நீ தலையிட வேண்டாம். கடவுளே என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. உனக்கு தெரியாம இருக்க போவதும் இல்ல. செல்லமாவே நான் விக்க போறேன். என்னது செல்லம்மாவை விக்க போறா? எனக்கு போய் விக்க போறே? உங்களுக்கு என்ன ஆச்சு? அது இன்னும் 2 நாள்ல குட்டி போட மாதிரி இன்னைக்கு நாளைக்கு இருக்கு. உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இந்த பாரு எங்க அக்காக்கு சோமுல ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். அதான் கையில துட்டு இல்ல. அதான் அந்த ஆட்டை விக்க போறேன். அக்காக்கு சோமுலனா உங்க அத்தா பாக்கறே செய்வாரு. அவர் வேலைக்கு போறாரு, ஜோலிக்கு போறாரு, மொபைல் இருக்கா? அவனும் வேலைக்கு போறான். பரவே வந்துச்சு. உமர்ட்ட ரூபா கேட்டார்னா உமர்ட்ட ரூபா இருந்தா கொடுக்கணும். இல்லனா கடனை வாங்கி ஏதாவது கொடுக்கணும். அதுக்கு இல்லாம ஆட்டை விக்க போறேங்கற. இது என் பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு இருக்கே. இத விக்கிறேன்னு சொன்னாரு. என்ன கொன்னுட்டு இத விக்கும். கொக்க மக்கா உங்க அப்பா வீட்டா இருந்தா கொண்டு வந்த அந்த ஆட்டை நான் தண்டி வேலைக்கு வாங்கி விட்டேன். அதை வளர்த்துக்கிட்டு என்னையே விக்க கூடாதுன்னு சொல்லியா? அப்படி தம்பி வைப்பேன். எங்க அக்காவுக்கு ரூபா கொடுப்பேன். உனக்கு என்னடி? யோ வித்தரே நடக்குது வேற. அடிக்காதீங்க. ஐயோ சின்ன பொண்ணு என்ன நாள் முடி இந்த மஞ்ச மண்டை வந்துட்டாலோ அவளுக்கு வேற வேலை சொல்லி கிடையாது. நான் இப்பதான் வந்திருக்கேன். நான் வரமாட்டேன்னு சொல்லி சொல்லுங்க. என் மாமியா கிளவி வேற வீட்டு பிடிச்சி சாவியை போட்டுட்டு எங்க போச்சுன்னு தெரியல. போன் பண்ணி எடுக்க மாட்டேக்கு. சுத்தி முத்தி பார்த்தாச்சு. நான் வெளியே திண்ணையில காத்து கிடக்கேன். கொஞ்ச நேரம் வாங்கலாம் எங்க வீட்டுக்கிட்ட. திண்ணையில உட்காந்து கொஞ்ச நேரம் காத்தாட கதை விடலாம். இதுக்கு சிம்முக்கு மாப்பிள சிம்ம போட்டு அடி அடிச்சு நடக்காரு. நான் வேற அடிக்காதீங்கன்னு சொல்லியாச்சு. இவன் கேட்க மாட்டேங்காரு. ஊடல சாடுறதுக்கும் பயமா இருக்கு. அதான் சீக்கிரம் வந்து சியாரு தாயே. என்னது அடிக்காரா? போன வைங்க. இந்த வந்துகிட்டு இந்த மனுஷனுக்கு இதே சோழியா போச்சு. இன்னைக்கு 2ல 1 பாத்துருவேனா? தேவையில்லாம சும்மா போட்டு அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. வேற நாள் பாத்துட்டு இருந்தா இனிமே பாத்துட்டு இருக்க மாட்டேன். நாளா இந்த மாதிரி தேவையில்லாம என் பிரச்சனைக்கு வராத. என் பொண்டாட்டியை போட்டு அடிப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு? என்னது உனக்கு என்ன வந்துச்சா? நடுத்தெருல போட்டு அடிச்சா நாங்க கேட்கதான் செய்வோம். நடுத்தெருல போட்டு அடிச்சதுல நீ கேப்ப. போட்டி வீட்டுக்குள்ள தெருல வச்சு அடிச்சதானே கேட்கவோ? வீட்டுக்குள்ள போட்டி அடிக்காதீங்க. என்ன கதவு தொடங்கினே அடிக்காதீங்க. ஹிடி அடியேட்டி நடக்கு. ஆமாக்க பாவம் கச்சம்மா. இவ்வளவு நேரம் வெளியில போட்டு அடிச்சாரு. இவ கடைசில உள்ள இழுத்துட்டு போய் அடிக்காரு. கதையும் சாத்தி போட்டாருக்கா. தட்டு தட்டு மனசு துறக்கவும் மாட்டேங்காரு. என்ன செய்யணும் தெரியாம கிடந்து முழிச்சு நடக்கா. நாங்க 2 பேரும் பாப்பா இல்லடா போலீஸுக்கு போன் பண்ணிடுவோம்க்கா. அதெல்லாம் வேண்டாம். டீ லைஸ் தட்டி பாப்போம். இனியும் பொறுக்க கூடாதுக்கா. அடி ஒண்ணு இடி மாதிரி விழுதுக்கா. சிம்மு தாங்கி கிட மாட்டேக்கா. பாவம்க்கா. நான் போலீஸுக்கு போன் பண்ண போறேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? கடவுளே என்ன எழுந்திக்க முடியலையோ? முடியும் போறதுக்கு படுத்து கிடக்காரு. எந்திரிச்சிட்டேன். எந்த ஆட்டோ வரும்னு சொன்னீரு? டீசல் ஆட்டோ. தெரு முக்கல வந்திருக்கோம். நேரா போய் படுத்துறோம். இல்ல இங்க இருந்து தூக்கி எறியட்டுமா உம்ரா? வேண்டாம். நானே போய் படுத்துக்கிட்டே நேரா ஆஸ்பத்திரிக்கு போயிடுறேன். நிக்காம ஓடும். ஆல்படி நம்ம சிம்மு சிங்க பண்ணா மாறிட்டா. அடுத்து அடி உங்களுக்கு தான். ஏற்கனவே 10 மணிக்கு துட்டு வேற கொடுக்காம ஏமாதிரி தெரியுதாலாம்ல. தாடியா சிம்மு அதிரடி திருப்பம் நல்லா இருக்கு. அடிலாம் வாங்கிட்டு இருந்தேன். ஆமாக்கா அடி வாங்கிட்டு தான் இருந்தேன். நானும் பொறுத்து பார்த்தேன். என்னால பொறுக்க முடியல. வீட்டுக்குள்ள போய் ஒரு அடி கொடுக்க கைய வாங்குறாரு. அவ்வளவுதான். நான் திருப்பி வச்சு சாத்திட்டேங்க. நானும் மனுஷன் தானக்கா. எத்தனை பொறுப்பேன். பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு. பொறுத்தது போதுன்னு பொங்கி எழுந்துட்டேங்க. நியாயமா அடி கொடுத்தா கூட 1 2 வாங்கிடலாம். இது அநியாயமா அடி கொடுத்தா யாமுட்டி கையை நீட்டுன அந்த மனுஷன. ஏக நீனே நியாயத்தை சொல்லு. எங்க மைனிகாரிக்கு சோமலையாக்கா. மாப்பிளக்காரர் சும்மா இருக்காரு. அவரு ஒரு வேலை சொல்லிக்கு போறாரு. டெய்லி சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கதான் செய்தாரு. 5 பைசா செலவழிக்க மாட்டாருக்கா. ஒரு காப்பி டீ கூட கடையில வாங்கி குடிக்க மாட்டாருன்னா பாரு. அந்த அளவுக்கு கஞ்ச பிசினாரி. மவனும் வேலைக்கு போறாங்க. இப்போ அவனு சம்பளத்தை வாங்கி அம்மிட்ட தான் அவனுக்கு கொடுக்கான். எங்க மைனிகாரி அங்க வட்டிக்கு விட்டுட்டு தெரியுதாக்கா. எனக்கு ஒரு ஆள் வந்து சொல்லிச்சு. நான் நம்பி இருக்க மாட்டேன். அந்த ஆளை வட்டிக்கு வாங்கியிருக்கு எங்க ஊர்ல. எங்க மைனிகாரிட்ட. ஓஹோ வட்டி கொடுக்க அளவுக்கு வந்தாச்சா உங்க மைனிகாரி. வட்டி கூட்ட துட்டெல்லாம் நல்ல தங்காரம் பண்ணி வச்சுக்கிட்டு கடைசில ஏன் மாப்பிள்ளை கிட்ட ஏல தம்பி துட்டு வேணும்ல சோம்பல ஆஸ்பத்திரிக்கு போன ஒரு 5000 கொண்டா 10000 கொண்டா 20000 கொண்டான்னு அப்பப்ப கேக்குது. இந்த கூறுகிட்ட மனுஷன் இருக்காரு. ஒண்ணுக்கு ஆக மாட்டாரு. உடனே அக்காகாரி காட்டிட்டான்னு சொல்லிட்டு உடனே அந்தால அங்கே வந்து இங்க வந்தும் பாரு. நான் அதுல இவ்வளவு நாள் கடத்தி அப்படியே விட்டுட்டு இருந்தேன். கடைசில இன்னைக்கு இங்க செல்லம்மா கொண்டு விக்கிது நிக்காரு. ஏ பாவி மனுஷன் ஏடி இன்னும் 2 3 நாள் ஈனி இரும்லடி. அப்படிலாம் நிக்கி செல்லம்மா. என்கிட்ட ஒரு வார்த்தையோட கேட்காம டீசல் ஆட்டோ வர சொல்லி இருக்காராம். டீசல் ஆட்டோல வண்டியில ஏத்திட்டு போய் செல்லம்மா கொண்டு விக்கிருக்கு. ஆளு பார்த்து விலையும் பேசி முடிச்சாச்சு இந்த மனுஷன். எவ்வளவு திமிரு இருக்கணும் உன் புருஷனுக்கு. செல்லம்மா விலை பேசுறாரா? அட நாலுபடி இன்னும் இங்கே நிக்கிய. உசுருக்கு உசுரா வளர்த்த என் செல்ல குட்டிய செல்லம்மைய விக்கிறேன்னு சொன்னா எனக்கு எப்படி வருங்க கோவம். அது இந்த 2 3 நாள் ஈன குடி நிலைமையில நின்னுட்டு இருக்கு. பாவத்தாந்தல யாசனம்லக்கா உடனே கையை நீட்டிட்டாரு. 4 5 அடி அடிச்சு போட்டாருக்கா. உடனே சின்ன பொண்ணும் இந்த வசனியும் சேர்ந்து யாசனாவுல உடனே என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வந்து
அடிக்க வந்தார்ல அந்த தான் நம்மள ஆசிட்டேன். அப்ப நீ கொடுத்து சரதாம்டி. நான் சத்தம் கட்டனே என்னவே யாதுன்னு பதறி அடிச்சிருந்தாம்டி. இடி பாவம் ரொம்ப அடிபட்டு இருக்குமோ. சவுத்த அடிக்கவும் பாவமா தாங்க இருந்து. வேற வழி தெரியலக்கா. தப்பிக்க வேற என்ன வழி? அதான் பொங்கி எழுந்துட்டேன். சரிட்டு போயிட்டாரேன். என் வீட்டுல வேலை வேற கிடந்து அங்க இருந்து சத்தம் மட்டும் தான் இருந்தாலும் ஓடி இருந்தேன். சவுத்த அடிச்சு போட்டானே தவிர மனசு சங்கடமா இருக்கு. சின்ன பொண்ணு ஆஸ்பத்திரி போயிருப்பாரோ. அதை பத்தில நீ கவலைப்படாத. ஒரு நாள் அடி வாங்கினா அந்த மனசுக்கு தெரியும் அடி வாங்கினா எப்படி வலிக்கும்னு. நீனும் அடி வாங்கின அடி கொடுத்த 2 பேருக்கு பதிலுக்கு பதில் சரியா போச்சு. சரி இனிமே சண்டை கண்ட போட்டுட்டு இருக்காதியா. சண்டை பட மாட்டேன் சின்ன பொண்ணு. சரி போயிட்டாரு சிம்மு. செல்லம்மா நீ கவலையே படாத. இனி ஒருத்தர் உன்னை தூக்கிட்டு போக விடவே மாட்டேனா. ஹலோ என்னே பந்தல் பழனி என்ன தானே? ஆமா, நீங்க யாரு பேசுறது? என்னே செல்லத்தாக்கி மரமுவா சின்ன பொண்ணு பேசுறேன். சொல்லு தங்கச்சி, வீட்டுல எதுவும் விசேஷமா பந்தல் போடணுமா? என்ன எங்க வீட்டுல இப்போதைக்கு விசேஷம் இல்ல. நம்ம புஷ்பக்காக்கு அக்கா மௌனுக்கு கல்யாணம் பார்த்துடுங்க. இன்னும் 2-3 நாள்ல. சரிம்மா என்னைக்கு கொண்டு வந்து போடணும்? பத்மாக்கா என்னையும் பந்தல் கொண்டு வந்து போடணுங்காரு அந்த அண்ணன். நாளை காலையில கொண்டு வந்து போட சொல்லிருமா. அப்பதான் கல்யாணம் வீடு மாதிரி தெரியும். அது நீங்களே சொல்லிருங்கக்கா. ஏன் பந்தல் போடுறத தம்பி நாளை காலையிலே கொண்டு வந்து போட்டுருப்பா. அப்பதான் வந்து பிள்ளைகள் எல்லாம் விளையாட வைக்க செய்யும். அங்கே வெயிலா கிடக்கு பத்தியா முத்தத்துல. ஆமா அப்பதான் கல்யாணம் வீடு மாதிரி தெரியும். ஆமா ஆமா சரி இந்த சாயந்தரமா வந்து இந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிடும். அட்வான்ஸ்லாம் ஒண்ணு வேண்டாம், நம்ம வீடு தானே. போட்டுட்டு கடைசியில துட்டு தரும்போது சேர்த்து தாங்க. சின்ன பொண்ணு அட்வான்ஸ் வேண்டாங்க. இது சரிப்பட்டது. போன கொண்டாங்க. அட்வான்ஸ் வாங்கலன்னு வச்சுடுங்க. சட்டு ஞாபகம் இருக்காது. வேற யாராவது பந்தல் போட கூப்பிட்டா அந்தால பேருவியா. அது போல சரிப்படாதே. சாயந்தரம் வந்து அட்வான்ஸ் கையோட வாங்கிடுங்க. சரிதான், நீ சொல்லுங்க. சரிதாம்மா, அப்ப சாயந்தரம் ஒரு 6 மணிக்கான வரேன். அப்படியே அட்வான்ஸ் தந்துட சொல்லு. சரிண்ணே வைக்க என்ன. சின்ன பொண்ணு அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்க? உங்க கையில இருக்குது போல கொடுங்க. ஒரு 500 ரூபாய் கொடுங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சும்மா ஒரு பியாரு கொடுக்க தானே. மொத்தத்துல இதுல கழிச்சு விட்டுற வேண்டியதான் 500 ரூபாய். அட்வான்ஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு கன்ஃபார்ம் ஆயிரும்லக்கா. டக்குன்னு காலையில கொண்டு வந்து பந்தல போட்டுருவாங்க. இல்லன்னா அந்த அண்ணன் எங்கேயாவது ஞாபகத்துல எங்கேயாவது போயிருவாரு. அதுவும் சரிதமா. வேற எதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமோ கரெக்டா சொல்லிருமா. டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு போக சொல்லி. சமையல்காருக்கு நான் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டே பார்த்துங்க. அட்வான்ஸ் கையில இருந்து நீங்க எனக்கு ஒரு 500 ரூபாய் தந்துருங்க. சரிம்மா தந்துருதேன். ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் என்கிட்ட கேட்டுன்னு மறந்துடுவேன். பொறவுக்கு பூவுக்கு ஒரு அண்ணன் தெரிஞ்ச அண்ணன் தான். ஆல்பம் கொண்டாரன்னு சொல்லியிருக்காங்க. மாலைக்குள்ளதெல்லாம் ஆடலாம். நீங்க பாத்து சொல்லுங்க. எனக்கா சாயந்தரம் எங்க போயிடுறது? ஏன்னா சாயந்தரம் தான் வரேன் இருக்காரு. சரிம்மா சரி. புதுசா இப்போ 2-3 நாளா வேலை போயிட்டு இருக்க மாட்டீங்களாக்கா. காலையில இருக்க மாட்டேன். பந்தல் போட நேரத்துல இங்க பக்கத்துல நின்று கரெக்டா சொல்லுங்க. எனக்கா எது வரைக்கும் போடணும் என்ன ஏதுன்னு. அலிபிட்டி எப்பமா வருவனி? அது 2-3 மணி நேரம் தாக்கா. வேலை இருக்கிறத பொறுத்து உடனே வந்துடும் பார்த்துடுங்க. சரிம்மா கல்யாண நேரத்துல வேலைக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காதம்மா. ஒரு 2 நாளா வேலைக்கு லீவ் போடுன. என்னத்தக்க லீவ் போட? நான் தான் 3 மணி நேரம் தானே போறேன். சரி பார்த்து எடுத்து செய்யலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சின்ன பண்ண போயிட்டு வரேன். ரொம்ப நன்றிமா. இதுக்கு எனக்கா நன்றி. சரிக்கா நல்லபடியா கல்யாணம் முடியும். கவலைப்படாதீங்க. அதுதான் எனக்கு வேணுமா. ஆகா வந்துட்டா. எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டையே தான் அண்ணி குட்டி போட்டு பூனை மாதிரி சுத்தி வாரோம். அதான் எங்கயா டூர் கூட்டி போங்க அண்ணி. நான் இது வரைக்கும் கொடைக்கானலுக்கே போனது இல்ல. போயிட்டு வரமா அண்ணி 2 நாள். எனக்கு ஆசையா தான் இருக்கு போணும்னு. ஆனா ஆபீஸ்ல லீவ் தர மாட்டாங்களே. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கேட்டு பாருங்க நீ லீவ். கேட்டுருவோம். சார் குட் மார்னிங் சார். என் மாமியா கிழவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஒரு 2 டேஸ் லீவ் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். என்ன சார் சொல்லுதியா? பாருங்க சார் ஒரு நிமிஷம் போன வைங்க. நான் இப்ப வரேன். லீவ் கிடைக்கலையோ? யா வாயை பிளந்துட்டு இருக்கியா? அது என்கிட்ட வா. 2 நாள் என்ன 2 வாரம் லீவ் கிடைக்கும் போது இப்போ என்ஜாய் கொடைக்கானல். எப்படி அண்ணி? இப்ப பாரு. ஏதே கொஞ்சம் மாமியா கிழவி தலைக்கு மேல உட்கார்ந்தோம். ஏதே கொஞ்ச நேரம் பண்ணுங்க. பரவாயில்ல நல்லா ஜாலியா இருக்கு படுக்கிறதுக்கு. அப்படிக்கு சோறு ஹோட்டல்ல தான வாங்கி திங்கணும். ஆமதே அது இருக்கட்டும். முதல்ல நீங்க ஒரு சோகமா இருக்க மாதிரி அப்படி மூஞ்ச வைங்க. எதுக்கு பரவாயில்ல? அப்பதான் இன்னைக்கு மட்டன் பிரியாணி கிடைக்கும். இந்த பாலை லேச குடிச்ச மாதிரியும் குடிக்காத மாதிரி அப்படியே பாவலா காட்டுங்க பாப்போம். இதெல்லாம் எதுக்கு அண்ணி? உனக்கு கொடைக்கானல் போணுமா போவேண்டாமா? கண்டிப்பா போறேன் அண்ணி. மாமியா கிழவி 1 2 3 பாருங்க சார். என் மாமியா கிழவியா போன் போட்டு சொன்னதுக்கு நீங்க நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களா? வீடியோ கால் போட்டிருக்கேன். நல்லா பாருங்க சார். என் மாமியா கிழவி கையும் காலும் பறக்க போட்டாச்சு. பால் வேற ஊத்திக்கிட்டே இருக்கும். ஒன்னும் இறங்கின பாடில்ல சார். இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துட்டு கிடக்கு. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. அநேகமா இன்னைக்கு அதனால சார் நான் உங்ககிட்ட 2 நாள் லீவு கட்டேன். என்ன மர்மலன்னு கிடக்கியா? நல்ல சொகுசா படுத்திருக்கீங்களே. அதான் சீன் முடிச்சு போச்சுல. எந்திரிங்க முதல்ல. அது இன்னும் என்ன வாய் படுத்துட்டு இருக்க? சீக்கிரம் போய் துணிமணி எல்லாம் எடுத்து பேக் பண்ணு. மாமியா கிழவி 2 இல்ல 2 வாரம் லீவு கேட்டிருக்கேன். அப்படியே கொடைக்கானல் ஊட்டின்னு ஒரு ரவுண்ட் விட்டுட்டு வருவோம். மாமியா கிழவி ஹோட்டல் சாப்பாடுல நமக்கு சரிப்படாது. அண்டா நிறைய புளிச்சோரை கிண்டி கொண்டு போய் வேண்டியதான். புளி வர இல்ல. புளி வாங்கிட்டு ஓடியாரேன். புளியா வாங்க போற புளி.